ஏன்? வீட்ல ஒரே பிரச்சனை. எந்த நேரமும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடையாது. இதே வேதனையில எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நானும் என் பங்குக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பணுமான்னு யோசனை பண்றேன். விஜய், உங்க வீட்ல நடக்கிற பிரச்சனைகளுக்கு நீ ஒரு காரணம் கிடையாது. உன்னோட சிஸ்டர்ஸ், அவங்களோட லைஃப் தான் அதுக்கு ஒரு காரணமே. அதெல்லாம் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடுமா? அதுக்காக நம்ம லைஃப் நாம ஏன் வேஸ்ட் பண்ணிக்கணும்? அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுல உங்க அப்பாவோட இன்னொரு சுமையும் குறையுது. எந்தவித கஷ்டமும் இல்லாம இளங்கோன்ற ஒரு சூப்பர் மாப்பிளையை நீ கல்யாணம் பண்ணிக்க போற. விஜய், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. உங்க அப்பா ஜாதகம், பொருத்தம் இதெல்லாம் பார்த்து பண்ண கல்யாணத்தினால உங்க வீட்ல என்ன மிஞ்சிச்சு? வெறும் பிரச்சனை தான். ஆனா நாம 2 பேரும் பண்ணிக்க போற காந்தர்வ கல்யாணத்தினால நிச்சயமா உங்க வீட்ல உங்க அப்பாவே நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன்னு உன் தோள்ல தட்டி கொடுப்பாரு. யோசிக்காத விஜய். உன் மனசுக்கு பிடிச்சு போனா எப்படி உன் குடும்பத்துக்கு மட்டும் பிடிக்காம போயிடுவேன்? இன்னும் என்னமா யோசிக்கிற? விஜய், நம்ம கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த நேரத்துல கல்யாணம் நின்னுட்டா மேட்டர் லீக் ஆகி வேற மாதிரி ஒரு பிரச்சனையில கொண்டு போய் முடியும். எப்போ எமோஷனலாவே யோசிக்காம கொஞ்சம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசி விஜய். என்னங்க, தனாக்காக்கு நாளைக்கு மருந்து கொடுக்கறாங்கல்ல? கொடுக்கட்டுமே, அதுக்கு தனக்கா தானே வேணும். தனக்கா ஃபங்க்ஷன் நீ இல்லாட்டி நடக்கும். ஆனா நம்ம கல்யாணம் நீ இல்லாம எப்படிமா நடக்கும்? இது கூட புரியாம மண்டு மாதிரி நிக்கிற. விஜய், உன் தடுமாற்றம் எனக்கு நல்லா புரியுதுமா. சில நல்ல காரியங்கள் பண்ணும்போது தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். அதே மீறி உன் முடிவு என்னவா இருக்கணும் தெரியுமா? நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற மாதிரி இருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, சில நல்ல காரியங்கள் தடப்பட்டு நின்னா அது மறுபடியும் நடக்காமலே போயிடும்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு சின்ன பயம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீங்க சொல்றதும் சரின்னு தான் படுது. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அட்லீஸ்ட் நாளைக்கு வரைக்கும் இந்த முடிவுல இருந்து மாறாம இருமா. உங்க இஷ்டப்படியே செய்யலாம். That's good. எனக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். Okay. Bye. கிடக்குறாரமே அந்த வார்டு. அந்த ரூம்லயா? செல்வம், என்ன செல்வம் இது? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, வாங்க மாமா.